தூய ஆவியாரின் பேராலே எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கொண்டாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலாம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனாக. இந்த திருவிழாவில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் பூரண சுகத்தையும் தந்திரலும். எங்கள் நாட்டிற்கு வேண்டிய மனித நேயத்தையும் நல்ல மழையையும் கொடுத்தரலும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் நாம் எல்லோருக்குமே ஓர் ரோல் மாடலாக, எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார்கள். இந்த ரோல் மாடல் எடுத்துக்காட்டானது 3 விதங்களில் நாம் பார்க்கலாம். ஒன்று, அன்னையினுடைய முழுமையான அர்ப்பணிப்பு. இரண்டாவதாக, அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்பவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, கடவுள் மட்டில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அதனால்தான் அன்னையை ஆண்டவர் எல்லோருக்கும் தாயாக கொடுத்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்விலே நாமும் அந்த அன்னையை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய இந்த நவநாள் திருப்பலியிலே மரியாள் நோயுற்றவருக்கு சுகம் தரும் அன்னையாக நமக்கு திகழ்கின்றார் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்து, அதன் வழியிலே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே அன்னையினிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அண்டி வர வேண்டும். அன்னையோடு இணைந்து அவர் வழியில் அவருடைய மகனினுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்டு வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே அழைத்திருக்கின்றார். எனவே இந்த உன்னதமான பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம், அந்த அன்னை நம்ம எல்லோருக்குமே சுகம் தருபவராக இருக்கின்றவரை, நமது குடும்பத்தையும் நாம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அந்த அன்னையினுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். அந்த அன்னையின் வழியாக அவர் இறைமகன் தருகின்ற அந்த அருள் வாழ்வை நிறைவாக பெற்று வளமோடு வாழ இந்த உன்னதமான பலியிலே சிறப்பாக பங்கெடுத்து ஜெபிப்போம். இதற்கு தடையாக இருக்கின்ற பாவக்கரைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் புனித பூண்டி அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து உணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்தாவி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் திமேத்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். இயல் 2 இறை வாக்கியங்கள் 8-15 முடிய. அன்பிற்குரியவர்களே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்வதனைப் போல சிறைப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பெற்று பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகவர் என்னும் அவர் நம்ப தகுந்தவர் எனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவு கூர்ந்து வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதாவது என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையில் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும். நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் பாதையை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழியாக எனக்கு கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே உன் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உமது உண்மையை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பகையிலும் நல்வழியை கற்பித்தார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும்.
அவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவராய் விளங்கும். ஆண்டவரின் அன்புருவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரை நான் அறிய செய்தருளும். Alleluia, 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 Alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவிலுள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவிலுள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் இந்த திருத்தலம் பேராலயம்
உலகமே போற்றும் பூண்டி அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் இங்கு இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அன்னையுடைய அழைத்தல். இன்றைய தலைப்பு, மறைவுரையின் தலைப்பு, நோயுற்றோருக்கு குணம் அளிப்பவர் நம் அன்னை. இந்த பேராலயத்திலே பலவிதமான நோய் நொடியோடு வந்தவர்களுக்கு, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நோய்கள், இப்படி பலவிதமான புற்றுநோய்கள், எண்ணற்ற நோய்களோடு வந்தவர்களுக்கு இந்த பேராலயத்தில் அன்னையுடைய ஆசிரால் அவர்கள் முழு குணம் பெற்றுள்ளார்கள். இப்படிப்பட்ட புதுமைகள் நிறைய புதுமைகள் நடந்த இந்த பேராலயத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இந்த பேராலயத்திலே அன்னையோடைய பிரசனம் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அன்னையோட பிரசனம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனம், இயேசுனுடைய தந்தை கடவுளாகிய அவருடைய பிரசனமும் இங்கு இருக்கின்றன. இங்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய நோய்களையும் அவர்கள் குணமாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி கூற வேண்டும், அன்னைக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு நாம் அழைப்பு பெற்று உள்ளோம். அன்னைக்கு நாம் நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை எப்படி நோயுற்றவருக்கு குணம் தருபவர் என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கானாவூர் திருமணத்தை எடுத்துக்கொள்ளலாம். கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. இரு தம்பதியர்களுடைய வீட்டாரும் அங்கு அவமானம் பட போகிறார்கள். இதை உணர்ந்த உடனடியாக எந்த விதமான தயக்கமும் இன்றி அக்கறையோடு உடனடியாக இயேசுவை அணுகி, இயேசுவே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று கூறுகின்றார். இயேசு, எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகின்றார். உடனடியாக அன்னை அவர்கள் பணியாளர்களிடம் அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அவருடைய ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம், இயேசுவிடம் கேட்டால் கண்டிப்பாக அது நடக்கும் என்ற ஆழமான விசுவாசத்தோடு அவர் கேட்டவுடனே உடனடியாக இயேசுவும் அவருடைய பணியாளரிடம் சொல்லுகின்றார், தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஜாடிகளில் நிரப்புங்கள், விளிம்பு வரை நிரப்புங்கள் என்று கூறுகின்றார். உடனடியாக அந்த தண்ணீரானது திராட்சை ரசமாக மாறுகின்றது. புதுமை, முதல் புதுமை அங்கு நடைபெறுகின்றது. ஒரு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதற்கே அன்னை இவ்வளவு அக்கறை காட்டுகின்றார் என்றால் கண்டிப்பாக ஒருவர் நோயுற்று இருக்கும் பொழுது, பல வேதனைகளோடு வலிகளோடு தாங்கிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அன்னை கண்டிப்பாக ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். உடனடியாக இயேசுவிடம் அணுகி அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார், பரிந்துரை வைத்து கொண்டே இருப்பார். இவர் என்னுடைய மகன், என்னுடைய மகள் பூரண குணம் பெற வேண்டும், பூரண சுகம் கிடைக்க வேண்டும், நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார். இதுதான் நாம் ரொம்பவும் ஒரு முக்கியமான கருத்து. அன்னை நம் ஒவ்வொருவர், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரிலும் அக்கறை செலுத்தி கொண்டிருக்கின்றார், ஜெபித்து கொண்டு இருக்கின்றார். இயேசுவினுடைய பணி வாழ்விலும் சரி, இயேசு பல பணிகள் செய்துள்ளார். ஆனால் குறிப்பாக இயேசுனுடைய புதுமைகள் எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இயேசு நோயுற்றோருக்கு பல புதுமைகள் செய்துள்ளார். கண் பார்வையற்றோருக்கு கண் பார்வையை கொடுத்தார், தொழுநோயை குணப்படுத்தினார், காது கேளாததை காது செவி கொடுத்தார், ஊமையை பேச வைத்தார், முடக்குவாதத்தை குணப்படுத்தினார், 38 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணுக்கு சுகம் கொடுத்தார். இப்படி ஏராளமாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம், உடனடியாக அவரோட பணியை தொடர்ந்து ஆற்றினார். அப்பொழுது ஒவ்வொரு புதுமையிலும் அன்னை அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், அமைதியில் இயேசுவோடு ஜெபித்து கொண்டு இருந்தார், ஒவ்வொரு நபருக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருந்தார். இதுதான் உண்மை. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஆனது
நோயுற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற தினமாக கொண்டாடப்படுகின்றது. போன பிப்ரவரி மாதம் போப் பிரான்சிஸ் லூர்து நகரிலே பலவிதமான நோயாளிகள் கொண்டு வரப்பட்டார்கள் ஆலயத்திற்கு. அவர்களுக்கு ஜெபித்து கொண்டு குறிப்பாக மறையுறையில் அவர் கூறியது இதுதான்: ஒருவர் எவ்வாறு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துயரத்தில் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்கு இயேசு முழுமையாக அவரோடு உடன் இருக்கின்றார். அந்த நோயாலும் சரி, இயேசு என்னோடு இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கை விசுவாசத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர் தெரிவித்தார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் யாரையாவது குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை போய் நீங்கள் கேட்டால், உங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை போய்விட்டதா? இப்படிப்பட்ட நோய், யாருமே நினைக்க முடியாத ஒரு நோய், எப்படி வந்தது, ஒரு மனித கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாத ஒரு நோய் உங்களிடம் வந்திருக்கிறதே, உங்களுடைய விசுவாசம், கடவுள் மேல் உள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவார்கள், நாங்கள் விசுவாசத்தை தளரவிடவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, முழு விசுவாசம் இருக்கிறது, இயேசு எங்களுக்கு பூரண சுகம் கொடுப்பார், நாங்கள் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்றுதான் பதில் அளிப்பார்கள். இதைதான் போப் பிரான்சிஸ் அவர்களும் சொல்லுகின்றார். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது முழுமையாக கடவுளை உணர முடியும், அவருடைய பாடுகளை உணர முடியும். இயேசு அவர்களோடு இருப்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் மகிழ்வார்கள் தவிர அவர்கள் வேதனையோ விசுவாசத்தையும் எப்பொழுதும் தளர விட மாட்டார்கள். அதே போல இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித தொன்போஸ்கோ அடிக்கடி கூறுவார், அன்னையிடம் வேண்டி பாருங்கள், புதுமைகளை காண்பீர்கள் என்று. அன்னை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். இந்த நோய்வாய் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சிறிய அனுபவம் உண்டு. எவ்வாறு இந்த வலி, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது காலிலே, அந்த வெரிகோஸ் வெயின், ஒரு 3 மணி நேரம் ஆப்ரேஷன். அப்போ அந்த ஆப்ரேஷன் போடுவதற்கு முன்பாக அந்த முதுகில் ஒரு சிறிய ஊசியை மறக்க வைக்கும் அந்த ஊசியை ஏற்றுவார்கள். அது கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்பவும் பயந்தேன், எப்படி இருக்க போதோ, ரொம்ப வலிக்குமோ என்று. அந்த சமயத்தில் உடனடியாக இயேசுனுடைய பாடுகளை நினைத்து பார்த்தேன். அந்த இயேசு விழாவிலே எவ்வாறு அவர்கள் ஈட்டியால் குத்தினார்கள், எவ்வளவு துன்புறுத்தினார், இதெல்லாம் நினைக்கும் பொழுது இதை விட பெரிதாக அவர்கள் குத்தப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உடனடியாக நான் நினைவுக்கு வரும் பொழுது எல்லாமே முடிந்து விட்டன. அவர்கள் ஏற்றி முடித்து விட்டார்கள், ஒரு வலியும் கூட என்னால் உணர முடியவில்லை. அதே போல் ஆப்ரேஷன் முடிஞ்சது பிற்பாடு சரியாக இரவு 12 மணிக்கு என்னுடைய அறைக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் தூங்கிவிட்டேன். 2 மணி அளவில், விடிய கால 2 மணி அளவில் சரியான மரண வலி வந்தது. அந்த ஆப்ரேஷன் செய்த அனைத்து வலியும் வந்தது. உடனடியாக அந்த சமயம் அங்கே சிஸ்டர் வந்தாங்க. வந்தோடனே பார்த்தோன்னே, சிஸ்டர் பொறுக்கவே முடியல, பயங்கரமான வலி, பெயின் கில்லர் ஏதாவது இன்ஜெக்ஷன் இருந்தால் போடுங்க சிஸ்டர். ஐயோ இப்போ போட முடியாது, விடிய காலமே 4 மணிக்கு தான் போடணும், இன்னும் 6 மணி நேரம் ஆகவில்லை, அதுக்கு ஒரு இடைவேளை இருக்கிறது, ஆகவே பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் உண்மையிலே பொறுக்க முடியாத வலி. அருகாமையில் என்னுடைய தாயார் தூங்கி கொண்டிருந்தார். எந்திரிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, அந்த அளவுக்கு வலி. என்னுடைய தலையை வலதுபுறமும் இடதுபுறமும் அசைத்து கொண்டே இருந்தேன், இயேசுவே இயேசுவே என்று. ஒருபோதும் நான் கத்திரக்கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது, நான் காத்திருக்க வேண்டும். அந்த விடிய காலமுறை 4 முறை அந்த பெயின் கில்லர் போட வரைக்கும் காத்திருக்கும்னு சொல்லிவிட்டு இயேசுவே இயேசுன்னு சொல்லி கொண்டிருந்தேன். அந்த 2 மணி நேரம் எப்படி சென்றதே என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இயேசு என்னுடைய வலியை தாங்கிக் கொண்டார் என்று தான் நான் சொல்லுவேன். அதே போல இயேசுவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களோடு இயேசு இருக்கின்றார். அன்னை பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் அவர்கள் கைவிடப் போவதில்லை. இன்று குறிப்பாக நம்முடைய திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்க போக இருக்கின்றோம் எல்லா நோயாளிகளுக்காக. உலகத்தில் உள்ள எல்லா நோய்களும் நம்மளுடைய ஜெபத்தின் வழியாக, நம்மளுடைய திருப்பலியின் வழியாக அனைத்து நோய்களும் நீங்க போகின்றன, எல்லோருக்கும் சுகம் கிடைக்கப் போகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த திருப்பலிலே நாம்
நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் பக்தியோடு நாம் இதில் பங்கெடுக்க வேண்டும். இது ரொம்பவும் நாம் இதை உணர்ந்து நாம் செய்யப்படக்கூடியது. ஏதோ ஒரு திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம் அல்ல, நாம் கடவுளை பிரசன்னமாக உணர்ந்து கடவுளிடம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். கடைசியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன். அன்னை மரியாள் எவ்வாறு ஒரு முன்மாதிரியாக, குறிப்பாக இயேசுவை அடையாளம் காட்டும் வகையாக, ஒரு கைகாட்டியாக செயல்பட்டு கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் முழுமையாக இயேசுவிடம் அர்ப்பணித்தவர். அவர் நமக்கு காட்டுவது முழுமையாக இயேசுவினுடைய திருவுடல், குறிப்பாக இந்த நற்கருணை வழியாக இயேசு பிரசன்னமாக 100% பிரசன்னமாக நம் உடலுக்குள் வருகின்றார். அதை போல ஒரு சிறந்த மருந்து எதுவும் கிடையாது. குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நாம் இயேசுவை